ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அரேஸ் வந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடிட்டட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் அக்கௌண்ட் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் குயிக்காக பார்த்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டாபிக்குள்ளே போகலாம். எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து அரேயை வந்து ரிட்டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த டாபிக். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உங்களால் ஒரு அரேயை வந்து ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் பண்ணவே முடியாது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ அப்புறம் எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து அரேயை ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பாயிண்டர் கான்செப்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற இடத்துல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதுவேன் இல்லையா, ரிட்டர்ன் அப்படிங்கிற கீவேர்ட் போட்டுட்டு அந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அரே நேம் வந்து எழுத போகிறேன், இண்டெக்ஸ் இல்லாமல். ஸோ வித்தவுட் அன் இண்டெக்ஸ் நான் அரே நேம் மட்டும் எழுதி பாஸ் பண்ணுறப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு ரிட்டர்ன் டைப் கொடுத்துருப்பேன் இல்லையா, அந்த ரிட்டர்ன் டைப் நான் என்ன யூஸ் பண்ணால் பாயிண்டர் யூஸ் பண்ணோம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டிஃப்ரென்ஸே. அதாவது உங்களால் யூஸ்வலாக சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேருந்து ஒரு அரேயை வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் பண்ணுறது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா வந்து பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அப்போ அந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் வந்து பாயிண்டராக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதுவீங்க இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அரே நேம் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், எந்த ஒரு இண்டெக்ஸும் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரேயை ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன்லேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு அரேயை அப்படின்னா வந்து அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பாயிண்டர் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க. அது ஒரு இன்டீஜர் அரேயாக இருந்துச்சு அப்படின்னா வந்து இன்ட் அப்படின்னு ரிட்டர்ன் டைப் கொடுத்துட்டு பக்கத்துலேயே ஸ்டார்னு கொடுத்தீங்கன்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டர் டு அன் அரே. ஸோ அப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரேயை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்பைலருக்கு இன்ஃபார்ம் பண்ணும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா வந்து கோட் பிளாக்ஸ் ஐடியை ஓப்பன் பண்ணி ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் கோடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் வந்து பெட்டராக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து அரேஸ் ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆகிறது ஸ்டார்ட் ஆகும். அரே டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்கேன். இது வந்து என்ன அப்படின்னா வந்து ஜஸ்ட் அந்த இடத்துல நான் ஒரு அரேயை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த அரேயை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணி நான் அந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா அந்த அரே எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுதா பிரிண்ட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். அவ்வளோதான். இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன், ஆனால் டிக்ளேர் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்போ நீங்கள் மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல டிக்ளரேஷன் அப்படிங்கிறது தேவை கிடையாது. மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே நீங்கள் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ தான் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே, இது ஒரு மெயின் பாயிண்ட், ஒரு நோட்ஸ் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு அரே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது இருந்தது அப்படின்னு. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து ஒரு பாயிண்டராக தான் இருக்கணும். ஸோ பாயிண்டர் டு அன் அரேயாக இருக்கணும். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து இந்த அரே வந்து இன்டீஜர் அரே. ஸோ அதனால் இன்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன ரிட்டர்ன் டைப் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டர் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அதுக்கப்புறம் இது எப்போ போல் ஃபங்க்ஷன் நேம், அரே டிக்ளரேஷன் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம். இந்த இடத்துல நான் எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே பாஸ் பண்ணல, அதனால் எம்டியாக வந்து பேரந்தசிஸ் இருக்குது. செட் ஆஃப் கர்லி பிரேசஸில் நான் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதியிருக்கேன். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா வந்து ஸ்டாட்டிக் இன்ட் ஆர் ஆஃப் 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது என்ன ஸ்டாட்டிக் இன்ட் ஆர் ஆஃப் 10 அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி வந்து இந்த ஃப்ளோ வந்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் அரே வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர் அரே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆர் அப்படிங்கிறது அரேயோட நேம், அதில் 10 எலிமெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ 1லேருந்து 0 வரைக்கும் இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ரிட்டர்ன் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு பாயிண்ட்டு பிபிடியில் சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரேஸ் ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் என்ன கொடுக்கணும்னா அரே நேம் மட்டும் யூஸ் பண்ணால் போதும், எந்த ஒரு இண்டெக்ஸும் மென்ஷன் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி பாயிண்டர் டு அன் அரே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் டைப்பாக கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அதுதான் இங்கே நான் சொல்ல வரேன். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அரே நேம் மட்டும் கொடுத்தா போதும். அரே நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆர், அதனால் நான் ஆர்னு அரே நேம் கொடுத்துருக்கேன், எந்த ஒரு இண்டெக்ஸும் மென்ஷன் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இங்கே ரிட்டன் டைப்பும் வந்து பார்த்திங்கன்னா இன்ட் ஸ்டார்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா இது ஒரு இன்டீஜர் அரே நம்ம ரிட்டன் பண்ணுறதுனால இன்ட் ஸ்டார். சப்போஸ் இது டபுள் அரேயாக இருந்துச்சுன்னா நீங்கள் டபுள் ஸ்டார் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஸோ இது வந்து பாயிண்டர் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஓகே, இப்போ மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் நமக்கு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ரன் பண்ண உடனே இன்ட் ஸ்டார் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டர். ஸோ பாயிண்டர் அப்படிங்கிறது எதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு குவிக்காக ஒரு ஷார்ட்டாக நான் ப்ரீஃப் வந்து சொல்கிறேன்.
பாயிண்டர் வந்து ஒரு வேரியபிளோட அட்ரஸை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு தான் பாயிண்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இங்கேருந்து ஒரு அரே ரிட்டன் ஆகுது இல்லையா, ஸோ அந்த அரேயோட ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட அட்ரஸை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதுக்கு தான் இந்த பாயிண்டர் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாயிண்டர் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்டார் அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்துட்டு அந்த பாயிண்டர் நேம் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே ஒரு பாயிண்டர் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். ஸோ இந்த இன்டிஜர் வேரியபிள் வந்து எதுக்கு அப்படின்னா வந்து நம்ம ஃபார் லூப்பில் வந்து ட்ராவல்ஸ் ஆகி போகிறதுக்காண்டி இந்த லூப் வேரியபிள் வந்து கொடுத்துருக்கோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வேரியபிள் டிக்ளரேஷன், பாயிண்டர் வேரியபிள் டிக்ளரேஷன். அண்ட் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அரே டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரே டிக்ளரேஷன் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணியிருக்க உடனே இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போய் என்ன பண்ணணும்னா இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு ஆர் அப்படிங்கிற ஒரு அரே வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுற மெமரியில் அதில் 10 எலிமெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 0 அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள எல்லா வேல்யூஸையும் நம்ம ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணிவிட்டு என்ன அந்த ஆர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரேயை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா வந்து அது என்ன டேட்டா டைப்போ அதுக்கு ரிலேட்டடாக ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அரே ரிட்டர்ன் பண்ணுறதுனால இங்கே நம்ம ரிட்டர்ன் டைப் பாயிண்டர்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணக்கூடிய வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டராக இருக்கணும். அதுக்கு தான் இங்கே நீங்கள் லோக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டர் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த அரேயை ரிட்டர்ன் பண்ணும் இல்லையா, அதை வந்து இந்த பி அப்படிங்கிற பாயிண்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் லூப்பில் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், அரே எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ட்ராவல்ஸ் ஆகி போகிறதுக்கு ஃபார் லூப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஆக்சுவலாக இந்த அரேஸ் எலிமெண்ட்ஸை டேரெக்டாக இங்கே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா பாயிண்டர் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ண போகிறோம் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும். எப்படி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி அப்படிங்கிறது எதை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா வந்து இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸை வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ்னால் என்னது, ஆர் ஆஃப் 0. ஸோ இந்த ஆர் ஆஃப் 0 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஒன்னோட எலிமெண்ட்டோட அட்ரஸ் என்னவோ அதை வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் பண்ணும். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஒவ்வொரு 0லேருந்து 9 வரைக்கும், ஸோ இதில் 10 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் ஃபார் லூப் வந்து ஐலேருந்து 0லேருந்து 9 வரைக்கும் ஒவ்வொரு இதுவாக ட்ராவல்ஸ் ஆகி நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஜஸ்ட் ரிட்டர்ன் 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயின் ஃபங்க்ஷன் டர்ன் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நான் பில்ட் அண்ட் ரன் காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் எப்படி வந்து அவுட்புட் வந்திருக்கு அப்படிங்கிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் ஸ்க்ரீன்லேயே வந்து தெரியுது. நான் வந்து இந்த ஆர் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வேரியபிள்ஸ் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். பாயிண்டர் வேரியபிள் ஒரு நார்மல் வேரியபிள், அப்புறம் அரே டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நான் ஒரு அரே வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த அரேயை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணுறப்ப நம்ம வந்து டேரெக்டாக யூஸ்வலாக வந்து அரேஸ் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா பாயிண்டர் வந்து யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு பாயிண்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாயிண்டர் எதை ஸ்டோர் பண்ணும், அட்ரஸ் ஆஃப் அனதர் வேரியபிள். ஸோ இன்னொரு வேரியபிள் அப்படின்னா வந்து இந்த ஆர் ஆஃப் 0 இருக்கு இல்லையா, ஸோ அதோட பேஸ் அட்ரஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த அரேயோட பேஸ் அட்ரஸ் இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஸ்டோர் ஆகிருக்கனால நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஆஃப் பி ப்ளஸ் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு % எதை குறிக்குதுன்னா ஐ, அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்டாக ட்ராவல்ஸ் ஆகி போகும் இல்லையா, 0th எலமெண்ட், ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட் அப்படின்னு. ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஐ. இங்கே செகண்ட் இது வந்து என்ன அப்படின்னா வந்து ஸ்டார் ஆஃப் பி ப்ளஸ் ஐ. ஏன் நம்ம பி ப்ளஸ் ஐன்னு கொடுத்துருக்கோம்னா பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் அட்ரஸை குறிக்கும். ஸோ பேஸ் அட்ரஸ் ப்ளஸ் 0 அப்படிங்கிறப்ப பேஸ் அட்ரஸில் தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் வந்து எப்படி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னா வந்து இன்டீஜருக்கு வந்து ப்ராசஸரை பொறுத்து 2 பைட்ஸா இல்லை 4 பைட்ஸா அப்படிங்கிறத பொறுத்து அடுத்தடுத்த எலமெண்ட்டாக ட்ராவல்ஸ் ஆகி போகும். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு பி ப்ளஸ் 0 அப்படின்னு இருக்கும். ஸோ பேஸ் அட்ரஸ் வந்து இப்போ 500னா 500 + 0 500ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா i = 1ன்னு சொல்லி வர்றப்ப இங்கே வந்து பார்த்திங்கன்னா p + 1ன்னு இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து p + 1ங்கிறதுனா 500 + 2 502. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எலமெண்ட்டை எனக்கு பாயிண்ட் பண்ணும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு எலமெண்ட்டாக ட்ராவல்ஸ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா p + 0 1, p + 1 2, p + 3 வந்து பார்த்திங்கன்னா 3. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த அரேயில் எப்படி ஸ்டோர் பண்ணியிருந்தோம்னா எல்லா வேல்யூஸையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 வேல்யூ மட்டும் வேணால் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு லூப்பில் வந்து ட்ராவல்ஸ் ஆகி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் அன்றைக்கி என்னென்னா i = 0 அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்புறம் நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம், i is less than 10. ஸோ 0 is less than 10 கண்டிஷன் ட்ரூ. உள்ளே போய்ட்டு இன்றைக்கி என்ன பண்ணணும்னா பிரிண்ட் பண்ணோம். ஸோ எப்படி பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார் ஆஃப் p + i அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ ஐயில் வந்து இன்றைக்கி என்ன வேல்யூ இருக்குது, 0 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே p அப்படிங்கிறதுல நமக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பியில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பேஸ் அட்ரஸ் ஆஃப்
இந்த அரே, ஸோ இந்த அரேயோட பேஸ் அட்ரஸ். ஸோ பேஸ் அட்ரஸ்னால் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கே என்ன எடுத்துக்கலாம்னா 500 அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அஷ்யூம் பண்ணிக்குவோம். பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 500 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஸ்டார் ஆஃப் பி ப்ளஸ் ஐ. ஸோ பி ப்ளஸ் ஐங்கிறப்ப பி ப்ளஸ் 0 அப்படிங்கிறது எப்படி பிரிண்ட் பண்ணுறேன்னா, ஸ்டார் ஆஃப் பி ப்ளஸ் ஐ அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டார் ஆஃப் பி ப்ளஸ் ஐ அப்படிங்கிறது எதை வந்து குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 500 அப்படிங்கிறது பியோட வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0. ஸோ இது 500 + 0 எதுக்கு ஈக்குவல், 500க்கு ஈக்குவல். ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஆஃப் 500க்கு ஈக்குவல். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 500 அப்போ வந்து 500 இது சிபியூ இருக்கும் இல்லையா. ஸோ சிபியூவில் இருக்கக்கூடிய மெமரியில் போயிட்டு எனக்கு என்ன பண்ணால் 500 அப்படிங்கிற அட்ரஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து பிரிண்ட் பண்ணும். ஸோ மெமரியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 500 அப்படிங்கிற அட்ரஸில் இந்த வேல்யூ மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே ஓவர்லாப் ஆகிருக்காது. ஸோ அப்போ இதில் என்ன வேல்யூ இருக்குது, 1. ஸோ 1 அப்படிங்கிற வேல்யூ எடுத்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுது. இன்னொரு இதுவும் நான் உங்களுக்கு வந்து சொல்லி காட்டுறேன். நெக்ஸ்ட் எனக்கு என்ன பண்ணணும்னா, இது பிரிண்ட் ஆகணும்னா திருப்பி மேலே போகும். ஐ இன்க்ரிமெண்ட் ஆகுமா, ஐ இஸ் ஈக்குவல் டு இப்போ என்னன்னு வரும்னா 0 + 1 1ன்னு வரும். அப்புறம் எப்போ போல் கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ ஐ இஸ் லெஸ் தேன் 10, 1 இஸ் லெஸ் தேன் 10 ஆனால் கண்டிஷன் ட்ரூ தான். ட்ரூ ஆகிட்டு உள்ளே போய்ட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணுது. இப்போ வந்து எனக்கு என்ன வேல்யூனா, பி வேல்யூ மாறி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, பி வேல்யூ கான்ஸ்டன்ட் தான். நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 500 நம்ம எடுத்திருக்கோம். இங்கே ரிட்டன் ஆன வேல்யூ பேஸ் அட்ரஸ் வந்து 500 நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா, ஸ்டார் ஆஃப் பி ப்ளஸ் இங்கே %d வந்து ஐயை குறிக்குது. ஐ வந்து இப்போ எனக்கு என்னது 1. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்புட்டில் ஸ்டார் ஆஃப் பி + 1 வந்து என்ன அப்படின்னா, அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இதுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஸ்டார் ஆஃப் மறுபடியும் எனக்கு என்ன வரும்னா, பியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 500, பேஸ் அட்ரஸ் வந்து 1 தான். அடுத்து ஐயோட வேல்யூ இப்போ எனக்கு என்னது 1. அதாவது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து 501 அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு நினைப்பீங்க. அதாவது 501 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஆக்சுவலாக இது வந்து இன்டீஜர் அப்படியா இருந்துச்சு அப்படின்னா வந்து எனக்கு 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். உங்கள் ப்ராசஸரோட பைட்ஸை பொறுத்து சில இன்டீஜர் வேரியபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 பைட்ஸ் ஆக்கிபை ஆகும். இல்லை 64 பிட் ப்ராசஸாக இருந்துச்சுன்னா 4 பைட்ஸ் ஆக்கிபை ஆகும். அதை பொறுத்து. ஸோ 502 இல்லை 504 அப்படிங்கிறது அதை பொறுத்து இருக்குது. இங்கே நம்ம என்ன அஷ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இன்டீஜர் வந்து 2 பைட்ஸாக வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 502 அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா என்ன வேல்யூ இருக்கோ அந்த மெமரியில் போயிட்டு என்ன வேல்யூ இருக்கோ அதை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 502 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட்டு என்ன அரேயில் இருக்கோ அந்த வேல்யூஸ் தான் இருக்கும். ஸோ முன்னாடி அரேஸ் பற்றின இன்ட்ரோ வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். அரேஸ் அப்படின்னாலே வந்து மெமரியில் வந்து எப்படி வந்து வேல்யூஸ் வந்து அலோகேட் ஆகும்னா கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷனில் தான் அலோகேட் ஆகும். ஸோ பேஸ் அட்ரஸ் வந்து 500னா அடுத்து 502ல் இருக்கும். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா 504ல் இருக்கும். இது 506ல் இருக்கும். அப்படியே கண்டினியூஸ் மெமரி தான் அலோகேட் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எலிமெண்ட் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா 2 பிரிண்ட் ஆகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு அவுட்புட்டில் வந்து 2 சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இன்னொரு இதுவும் நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ மறுபடியும் எனக்கு என்ன பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி மேலே போகும். ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ வந்து முன்னாடி வந்து 1 இருந்துச்சு, 1 + 1 இப்போ 2ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்புறம் மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஐயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2 இஸ் லெஸ் தென் 10 கண்டிஷன் செக் பண்ணுறப்ப கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ ட்ரூ ஆனால் உள்ளே வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ எப்போவுமே கான்ஸ்டன்ட் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது 500 தான் இருக்க போகுது. இங்கே பிரிண்ட் பண்ணுறப்ப ஸ்டார் ஆஃப் பி ப்ளஸ் இந்த ஐ வந்து என்னது இப்போ வந்து 2. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டார் ஆஃப் பியோட வேல்யூ வந்து 500 ப்ளஸ் ஐயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2. ஸோ அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா 2 அப்படின்னா வந்து இது வந்து ஒரு நெக்ஸ்ட்டு இதை போய் பாயிண்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதை பாயிண்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதுனா 504 அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர் அப்படிங்கிறதுனால 2 பைட்ஸாக நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுது. சப்போஸ் கேரக்டராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒவ்வொரு பைட்டாக இன்க்ரிமெண்ட் ஆகும். டபுளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் 4 பைட்ஸ் தான் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். இதான் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டருக்கும் அதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஆஃப் 504. ஸோ மெமரியில் போயிட்டு 504 அப்படிங்கிற அட்ரஸ் லொக்கேஷனில் என்ன வேல்யூ இருக்கும்னு சொல்லி பார்க்கும். ஸோ 500 அப்படிங்கிறது இதை பாயிண்ட் பண்ணுது, 502 அப்படிங்கிறது இதை பாயிண்ட் பண்ணுது, 504 அப்படிங்கிறது இதை பாயிண்ட் பண்ணுது. அப்போ 504ல் எனக்கு என்ன வேல்யூ இருக்கும், 3 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அரே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஃபங்க்ஷனில் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு அரேயை வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அது பாசிபிள் கிடையாது. அரேயை ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஜஸ்ட் அந்த பேஸ் அட்ரஸ் ஆஃப் த அரேயை மட்டும் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ வெறும் அரே நேம் மட்டும் நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல்னா இந்த அட்ரஸோட பேஸ் அட்ரஸை நான் பாஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ அட்ரஸை பாஸ் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணணும், ரிட்டர்ன் டைப் வந்து பாயிண்டர் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அது ஸ்டோர் பண்ணக்கூடிய வேரியபிளும் பாயிண்டர் யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறப்போ எப்படி நான் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறேன்னா பாயிண்டர் வேரியபிளை யூஸ் பண்ணி தான் பிரிண்ட் பண்ண முடியும். ஏன்னா நார்மலாக ஆர் அப்படிங்கிறத இங்கே ஆக்சஸ் பண்ண முடியாது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான நோட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து கவனிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி ஸ்டாட்டிக் வேரியபிள் அந்த கீவேர்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோடில் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது. ஸோ அது எதுக்காண்டி வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் அந்த இடத்துல ஸ்டாட்டிக் அப்படிங்கிற அந்த கீவேர்டு கொடுக்காம ஜஸ்ட் யூஸ்வலாக ஒரு அரே டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வேல்யூவை உங்களால் வந்து ஃபங்க்ஷன் விட்டு அவுட் சைடில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் ஸ்டாட்டிக் கீவேர்டு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, இந்த அரே இதுக்குள்ளே மட்டும்தான் வந்து க்ரியேட் ஆகி இங்கேயே டெலீட் ஆயிரும். இதை விட்டு வெளியே வர்றப்ப எனக்கு இருக்காது, மெமரியிலேருந்து ஆக்சுவலாக டெலீட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் நான் ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் வந்து ஸ்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து ரிமூவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இந்த விண்டோவை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டேன். ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். இப்போ வந்து வேணால் கண்டிப்பாக உங்களுக்கு எரர்ஸ் வார்னிங்ஸ் வரும். ஓகே, இது வந்து இதனால் வருது, இதை நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். பில்ட் அண்ட் ரன் இப்போ நம்ம கொடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வார்னிங் காட்டுது, ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் அட்ரஸ் ஆஃப் லோக்கல் வேரியபிள். அதே மாதிரி வேல்யூஸும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்க தப்பாக நிறைய வேல்யூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து எதனால் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாட்டிக் அப்படிங்கிறத அது நம்ம மென்ஷன் பண்ணாமல் விட்டோம் இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரீசன். இப்போ புரியுதா? ஸோ அதாவது நீங்கள் வந்து ஃபங்க்ஷனை வந்து எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க, ஒரு அரேயை வந்து எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோன்னா ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ நான் என்ன பண்ணும், ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அந்த அரேயை உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல், இதோட ஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் தான். இதை வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லி நான் மாற்றுறேன். ஸோ மாற்றுறப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் இருக்கும். அதாவது கான்ஸ்டண்ட்டாக இந்த அரே தான் வந்து பார்த்திங்கன்னா மெமரியில் இருக்கும். நான் ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணாதப்போ எனக்கு என்ன ஆயிருதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறப்ப இந்த அரேயை வந்து டிக்ளேர் பண்ணுது, பேஸ் அட்ரஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுது. அப்போவே எனக்கு என்ன மெமரியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அரே வந்து டெலீட் ஆயிரும். ஸோ மெமரி டெலீட் ஆயிடுச்சுன்னா உங்களால் திருப்பி இந்த பாயிண்டர் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த அரே உங்களுக்கு ரீட்டைன் ஆகணுங்கிறக்காக தான் நம்ம இதில் ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து என்ன பாயிண்ட் வந்து மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, அரேஸை ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் பண்ணுறது சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பாசிபிள் கிடையாது. அது மெயின் பாயிண்ட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் டைப் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெறும் அரே நேம் மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணால் போதும். அதோட சைஸு இன்டெக்ஸ்லாம் மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா வந்து அந்த அரேயோட பேஸ் அட்ரஸை வந்து பார்த்திங்கன்னா குறிக்கும். ஸோ அட்ரஸ் நம்ம வந்து குறிக்கிறதுனால நம்ம பாஸ் பண்ணுறது இங்கே ரிட்டர்ன் டைப் வந்து பாயிண்டர்னு இருக்குது. அதே மாதிரி இங்கே ரிட்டர்ன் ஆகி வரக்கூடிய வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நீங்கள் பாயிண்டர் வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ணி அதில் அசைன் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் அந்த லூப்பில் வந்து அந்த அரேயில் ட்ராவல்ஸ் ஆகி போகிறதுக்கு லூப்பிங்க்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா பாயிண்டர் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நார்மலாக ஆரை வந்து நீங்கள் இங்கே டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டை மறந்துடாதீங்க. நீங்கள் ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணல அப்படின்னா வந்து மெமரியிலேருந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஃபங்க்ஷன் விட்டு வெளியே வந்தோடனே எரேஸ் ஆயிரும். அப்புறம் இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு அரே இருந்தது அப்படிங்கிறது. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ அரேஸை வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.